சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஆமாங்க, சிமெண்ட் பாட்டுன்னு நம்பி என்னோட கஸ்டமர் இதை வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஒரு 2-3 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா இது வேலையை காட்டிருச்சு. சிமெண்ட் பாட்னா இது கிடையாதுங்க, இது வெறும் எம்சாண்ட் பாட்டு. சிமெண்ட் பாட்டுன்னு நம்பி இதை வாங்காதீங்க. சிமெண்ட் பாட்னா இதுதான் ரியல் சிமெண்ட் பாட்டு. இது தலைமுறையா வச்சு யூஸ் பண்ணலாம். அப்பப்ப வேணும்ன்றப்ப அதை பெயிண்ட் அடிச்சு பக்காவா யூஸ் பண்ணலாம். ஆனா இதை வாங்கிட்டு வந்ததுக்கு என்னை வச்சு செய்யுதுங்க. உள்ள செடி வச்சுட்டு அந்த செடியை மறுபடியும் சரி பண்றதுக்கு உரம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட பொட்டுன்னு உடையுதுங்க. தூக்கி வேகமா வச்சா கூட உடையுதுங்க. ஸோ தயவு செஞ்சு சிமெண்ட் பாட் வாங்குறீங்கன்னா ரோட் சைடு கலரா வச்சிருக்கேன் இந்த பாட்டை வாங்காதீங்க. நல்லா வெயிட் உள்ள பாட்டா பார்த்து, சிமெண்ட் பாட்டா நல்லா கியூரிங்லாம் பண்ணிருக்கா, திக்னஸ் இருக்கான்னு, இது மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இதே மாடி தோட்டத்துக்குன்னா தயவு செஞ்சு இந்த 2 பாட்டுமே வாங்கிடாதீங்க. மாடி தோட்டத்துக்கு இது போல பிளாஸ்டிக் பாட்ஸ் வாங்க. ஏன்னா மாடி தோட்டத்துல வெயிட் அதிகமா ஏற்றக்கூடாது. மண்ணு வெயிட்டா இருக்கு, பாட்டாவது வெயிட் கம்மியா இருக்கணும். ஆனா சிமெண்ட் பாட் ரொம்ப அதிகமான வெயிட்டா இருக்கும். ஸ்கிரீன்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த பாட்ஸை பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.